சத்தியம் என்பது என்ன? இன்ற நாட்களிலே சிறியோர் முதல் பெரியோர் வரை தாங்கள் விரும்பின காரியத்தை அல்லது தாங்கள் செய்த காரியத்தை யாராவது மறுத்து பேசும்போதோ அல்லது எதிர்த்து பேசும்போதோ சத்தியமாய் சொல்லுகிறேன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தங்களுடைய காரியத்தின் நியாயத்தை உறுதிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார்கள். நீதிமன்றங்களிலே குற்றவாளி கூண்டில் நிற்கிற ஒவ்வொருவரும் சத்தியமாய் சொல்லுகிறேன் என்ற ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு தான் தன்னுடைய சாட்சியை தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களும் சத்தியம் என்ற வார்த்தையை அறிந்தவர்களாக இருந்தும் அந்த சத்தியத்திற்கான விளக்கத்தை அறியாதபடியினால் அதை எங்கே எப்படி எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலேயே சத்தியம் என்ற வார்த்தையை மிக மிக தெளிவாக விளக்கமாக வெளிப்படுத்தின ஒருவர் இருப்பார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவர் வாழ்ந்த நாட்களிலே சத்தியத்தை குறித்த சகல காரியங்களையும் மிக தெளிவாக தம்மை சார்ந்தவர்களுக்கு தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு வெளிப்படுத்தினவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே சத்தியம் என்பது என்ன என்பதை பார்க்கும்போது சத்தியம் என்பது உண்மையிலிருந்து மாறுபட்ட ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கு உண்மை எது சத்தியம் எது என்று தெரியாமல் உண்மையை சத்தியமாய் மாற்றி சத்தியத்தை உண்மையாய் மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் உண்மையில் சத்தியம் என்பது உண்மை என்ற வார்த்தையிலிருந்து வேறுபட்டதாக இருக்கிறது. அப்படியானால் சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது எந்த நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாமலும் யாராலும் அதை மாற்ற முடியாமலும் இருப்பதுதான் சத்தியமாகும். மறுபடியும் சொல்லுகிறேன், சத்தியம் என்பது எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்ளாமலும் யாராலும் அதை மாற்ற முடியாமலும் இருப்பதே சத்தியமாகும். அப்படி ஒரு காரியத்தை நாம் சத்தியத்தின்படி அறிய வேண்டுமென்றால் அந்த சத்தியம் அந்த காரியம் சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது தங்கள் மொழியாலே தங்கள் இனத்தாலே தங்கள் தேசத்தாலே தங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையாலே மாறாமல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம்தான் சத்தியம் எனப்படுவது. இந்த சத்தியத்திற்கு உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் மெய்யுமாய் அங்கு இருக்கிற மக்கள் பிடித்து விடுகிறார்கள். ஆனால் அந்த நாட்டின் சட்டத்தின்படி விபச்சார பாவம் செய்த ஸ்திரியை அங்கே இருக்கிற அநேகர் கற்களால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்பதே அந்த நாட்டின் சட்டமாக இருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அங்கே இருக்கிற எல்லோரும் தங்கள் கைகளிலே கற்களை எடுத்துக்கொண்டு அந்த விபச்சார ஸ்திரியை துரத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி துரத்தி கொண்டு வருகிற அந்த ஸ்திரியானவள் தன் ஜீவன் தப்பும்படிக்கு அநேக இடங்களிலே ஓடிப்போனாள். ஒருவரும் அந்த ஸ்திரிக்கு ஆதரவோ அரவணைப்போ கொடுக்காமல் துரத்தி விட்டார்கள். கடைசியாக இயேசுவிடத்தில் வந்து சரணடைந்தாள். இயேசுவானவர் அந்த ஸ்திரியை பார்த்து அவளை சுற்றி இருக்கிற கூட்டத்தையும் பார்த்தார். இப்பொழுது சுற்றிலும் கற்களை கைகளில் எடுத்துக்கொண்டு அவளை கொல்ல வேண்டும் அவளை அடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூடியிருந்த அந்த கூட்டத்தாரை பார்த்து கேட்டார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதல் கல்லை எறிய கடவன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்கள், இங்கே கவனிக்க வேண்டியது உண்மை என்பது என்ன? உண்மை அந்த ஸ்திரியானவள் விபச்சாரம் பாவம் செய்தால், உண்மை அந்த விபச்சார ஸ்திரியானவளை மக்கள் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டார்கள். உண்மை அந்த ஸ்திரியை கல்லால் அடித்து கொல்லப்பட வேண்டும் என்பதே. ஆனால் சத்தியம் என்பது என்ன? சத்தியம் யார் ஒருவன் பாவம் செய்தவனாய் இருக்கிறானோ அவனுக்கு இன்னொருவனை நியாயம் தீர்க்க அதிகாரம் இல்லை. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. கொலை செய்த ஒரு நீதிபதி கொலைகாரனுக்கு தண்டனை வழங்க முடியாது. குற்றம் செய்த நீதிபதி குற்றவாளியை தண்டிக்க முடியாது. அப்படியே சத்தியம் என்பது ஜனாதிபதியிலிருந்து கடைசி குடிமகன் வரை அனைவருக்கும் பொதுவானது.